யாருக்கு தெரியும்? அதனால பிள்ளைகள் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்து பாருங்க, கட்டுரைக்கு தலைப்பு மரங்கள் அதன் பயன்பாடுகள் மனிதர்களால் ஏற்படும் இன்னல்கள். வாங்க, கட்டுரை அழகா எழுதியிருக்கான் பையன், நல்ல தயாரிப்பு. இந்த கட்டுரையை முழுசா படிச்சங்க, ஒவ்வொரு எழுத்துக்களும். இந்த சி விக்கி, எல் ராகுல் கண்ணன், இந்த ராகுல் கண்ணன் விக்கி, இந்த 2 பேருடைய கட்டுரையை படிக்கிற பொழுது உண்மையிலேயே அதில் உள்ள எல்லா சாத்தியக்கூறுகளையும் தொட்டு நன்றாக எழுதியிருக்கிறார்கள். தலைப்பு மரங்கள் அதன் பயன்பாடுகள். நேரம் அறிந்து பேச வேண்டும். அதற்காக இன்று எல்லாருமே படித்தவர்கள், எல்லாரும் திறந்தவரும் செய்தி பார்க்கிறோம். எல்லார் வீட்டிலையும் தொலைக்காட்சி. அது தொலைக்காட்சியாக இல்லை, தொலைக்காட்சி. அதே சமயத்துல நம்ம தொலைக்காட்சியில செய்தி கேட்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாருமே தொடர் நாடகங்கள். சரி, அது போட்டோம், அது நம்ம தொட வேணாம். இவர்கள் தந்திருக்கிற தலைப்பு மரங்கள் அதனுடைய பயன்பாடுகள். இன்னைக்கு நம்முடைய வடக்கு இந்தியா, நம்முடைய இந்த உலகத்தினுடைய வட எல்லை தெற்கு எல்லை இருக்குல்ல, வட எல்லை தெற்கு எல்லை, இது பனி படிந்த கடல் உறைந்து இருக்கிற நிலையிலே இருக்கிறது. உலகத்தினுடைய அமைப்பு நான் சொல்றேன், பூகோள அமைப்பு. இதுல இன்னைக்கு நம்ம இந்த வாகனங்கள், தொழிற்சாலைகள், நம்ம குளங்குட்டைகளை மாசுபடுத்துகின்ற காரணத்தினால் வெப்பம் அதிகமாகுதான். நம்முடைய வாகனங்கள் விடுகிற புகை, தொழிற்கூடங்கள் விடுகிற புகை, அதுக்கு அடுத்தபடியாக நாம் மாசுபடுத்துகிற நம்முடைய குளங்குட்டைகள்ல வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இதனுடைய காரணங்களினால் வெப்பம் அதிகரிக்கிறது. வெப்பம் அதிகரித்த காரணத்தினால் இந்த ஆர்டிக் ரீஜியன், அண்டார்டிக் ரீஜியன் சொல்றாங்கல்ல, வடக்கு தெற்கு முனை, அந்த எல்கையில வடக்கு முனை தெற்கு முனையில உள்ள அந்த ஆர்டிக் ரீஜியன், அண்டார்டிக் ரீஜியன் உள்ள பனி படிவங்கள், கடல் உறைந்திருப்பது, உருகி தண்ணீர் பெருக்கெடுக்கிறதா, வெப்பத்தால் உருகுகிறது. அது உருகிற போது என்ன, நீங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். இது உலகத்துக்கு ஏற்படுற, நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுற பாதிப்பு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதான்னு சொல்றேன். இத நீ அங்க வடக்கு பிராந்தியம், ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன்ல உள்ள கடல் உறைந்திருக்கிற கடல் உருகிற பொழுது நீர் அளவு கூடுகிறது. அப்ப கடல்ல நம்மை சுற்றி இருக்கிற கடலுடைய மட்டம், மேல்மட்ட அளவு கூடி நிறைய இடத்தை நம்முடைய பூமியை ஆக்கிரமித்துக் கொள்ளும். நிறைய பூமி உள்ளே அவிழ்ந்துவிடும். இப்பவே நம்முடைய செய்திக்கரைக்கெல்லாம் போனீங்கன்னா மரங்கள், தென்னை மரங்களை கடல் அன்றாடம் கடல் அரித்து நிறைய கடல் உள்ள வந்துகிட்டே இருக்கு. உலகம் முழுவதும் பூமி மட்டம் தண்ணீருக்குள் மூழ்கும். அப்ப ரொம்ப மேடான பகுதிகள் தான் மிஞ்சி இது நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை தடுக்க வேண்டுமானால் இந்த கடல் வெப்பமயமாகி பெருக்கெடுத்து பூமியை அபகரிக்கிற நிலையை தடுக்க வேண்டுமானால் நாம் எல்லாரும் மரம் வளர்க்க வேண்டும். மரத்திற்கு மழையை ஈர்க்கக்கூடிய தன்மையும் வெப்பநிலையை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிற காரணத்தினால் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு மரம் என்று சொல்வதை விட அவரவர்களுக்கு எத்தனை மரங்களை நாம் வளர்க்க முடியுமோ அத்தனை மரங்களை வளர்க்க வேண்டும் என்பது விஞ்ஞானிகள், அறிவியல் மேதைகள் ஆய்வுகளை கண்டுபிடித்த உண்மைகள். அப்துல் கலாமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய கூற்று, அவருடைய உறுதிமொழி, எல்லாரும் மரம் வளர்ப்போம், மழை வளத்தை பெருக்குவோம், இந்த நாடு வெப்பநிலை அடைவதை தடுப்போம் என்று விஞ்ஞானி அப்துல் கலாமுடைய கண்டுபிடிப்பு. அந்த சிந்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கும் பாராட்டு. நல்ல சிந்தனை. இந்த பேர் கட்டுரை எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. நன்றாக எழுதியிருக்கிறார்கள். வழிகாட்டல் இருந்ததோ என்னவோ இருந்திருக்கும், கட்டாயமாக இருந்திருக்கும். நன்றாக எழுதியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த தலைப்பு பாருங்க, பேச்சு போட்டிக்கு பிளாஸ்டிக் ஒரு உயிர்கொல்லி. பாருங்க, உண்மையிலேயே இன்னைக்கு நான் சொன்னேன்ல,
ரகுநாதபுரத்துல இருந்து எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற குளங்கள், குட்டைகள், ரோடுகள், நம்ம வீட்டு நம்ம சாணி கிடங்குல இருந்து குப்பை கிடங்கு வரைக்கும் முழுசா இந்த ஆக்கிரமித்து அபகரித்து நம்முடைய சுகாதாரத்தை, ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருப்பது முழுசா பாலித்தீன். எல்லாருக்கும் தெரியுதுங்க, எல்லாரும் கண்கூடா பார்க்கலாம். நெருப்பு வச்சா எரிய மாட்டேங்குது. அது எரியும் போதே அதனுடைய வாசனை நம்முடைய இருதயத்தை, நுரையீரலை கெடுக்கிறது. அந்த வாசனை அவ்வளவு மோசமான அந்த பிளாஸ்டிக்க, அந்த பாலித்தீனை நம்ம விடுறதே இல்லைங்க. அப்ப நம்முடைய சிந்தனை அந்த கோணத்தில் வேலை செய்கிறது. அப்ப பிள்ளைகள் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்ததுனால முதலில் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நல்ல முயற்சி. இந்த மாதிரி முயற்சி நல்ல முயற்சி. எனவே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் முன்கூட்டி சிந்தித்து இது மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொகுத்தால் என்னை விட மிகப்பெரிய விற்பனர்களை கொண்டு வந்து நிறுத்தி இங்க நம்ம திரைப்படத்தில் நடிக்கிற அந்த நடுவர் கூட சாலமன் பாப்பையா போன்ற பெரிய நடுவர்களை கூட இங்க கொண்டு வந்து இதை நடத்தி காண்பிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா சரி, நிகழ்ச்சி முடிவுல பரிசு முடிவுகளை சொல்லிடுறேன். இப்ப நடந்த இங்க நடந்த பேச்சு போட்டி, இப்ப இங்க நடந்த முதல்ல பாட்டு போட்டி முதல்ல நடந்தது. அந்த பாட்டு போட்டியில டி. லோகேஷ் அவருக்கு முதல் பரிசு இல்ல, 3வது பரிசு. டி. லோகேஷுக்கு 3வது பரிசு. அதுக்கு அடுத்து ஜெகாஸ்ரீ 2வது பரிசு. ஜெகாஸ்ரீ 2வது பரிசு. சாதனா ஸ்ரீ முதல் பரிசு. அதாவது கொஞ்சம் உங்க பார்வை எங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஏன் அந்த பையன் அந்த பிள்ளை நல்லா பாடிச்சு, ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு அதாவது நாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் மொழி பாண்டித்தியம் மிக்க புலவன். அதனால நான் எல்லாத்தையும் கவனிப்பேன். மொழி புலமை, குரல் இனிமை, உச்சரிக்கிற திறன், இது மாதிரி பல எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து அவர்களுக்கு அந்த தரம் ரேங்க் போடுவோம். அதனால உங்களுடைய கணிப்பு வேற மாதிரி இருக்கலாம், எங்களுடைய கணிப்பு இப்படிதான். அதனால நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கு அடுத்து பேச்சு போட்டி. பேச்சு போட்டியில பிரியசுதன் 4வது பிரியசுதன் அவர் முதல் பரிசு. அதுக்கடுத்து என் பிரியதர்சினி 2வது பரிசு. என் பிரியதர்சினி ரெண்டு செட். பிரியசுதன் ஃபர்ஸ்ட், பிரியதர்சினி செகண்ட். அதற்கு அடுத்து 2வது அடுத்த செட்டு. அதுலயே 4 பேரை 2 பிரிவா பிரிச்சிடறான், வயதுக்கு தகுந்த மாதிரி. அதற்கு அடுத்து நவநீத கிருஷ்ணன் 10ஆம் வகுப்பு நவநீத கிருஷ்ணன் அவர் முதல் பரிசு. அந்த அபிசாலினி 2வது பரிசு. அந்த இந்த நவநீத கிருஷ்ணன் பேசும்போது நல்லா படிச்சிருக்கான். நினைவாற்றல்ல குறைந்த இடங்கள்ல மட்டும் அவன் எழுதி வச்சிருந்தது பார்த்துக்கிட்டான். ஆனா இந்த பாப்பா முழுசாவே பார்த்து படிச்சாங்க இல்லையா, அதனால அவர்களுக்கு 2வது பரிசு, நவநீத கிருஷ்ணனுக்கு முதல் பரிசு. இது பேச்சு இப்ப நடந்த நிகழ்ச்சிகள் உள்ள பரிசுகள். அதற்கடுத்து எழுத்து. முதல்ல கட்டுரை போட்டியில சின்ன பிள்ளைகள் கட்டுரை போட்டியில கலந்து கொண்டு எழுதி கொடுத்திருந்தார்கள். அதுல அபிசாலினி பாலை கொண்டு வந்து அறிமுகப்படுத்திடலாம். அபிசாலினி இப்ப சொல்லிடுவான். சரி, அபிசாலினி முதல் பரிசு. அதற்கடுத்து ஆறுதல் பரிசாக ராகுல் ஆறுதல் பரிசு. அதற்கடுத்து கவிதையில அபிசாலினி முதல் பரிசு, ராகுல் 2ஆம் பரிசு.
அதற்கடுத்து கட்டுரை போட்டி. கட்டுரை போட்டியில பி முத்துக்குமார் இருக்கார்ல, அவரு 4ஆம் பரிசு. பி முத்துக்குமார் 4ஆம் பரிசு. சே நவநீத கிருஷ்ணன் 3ஆம் பரிசு. சி விக்கி 2ஆம் பரிசு. கட்டுரையில கார்த்திகேயன் ஃபர்ஸ்ட், கவிதையில எல்என் ராகுல் ஃபர்ஸ்ட். கட்டுரை போட்டியில கார்த்திகேயன் ஃபர்ஸ்ட். கார்த்திகேயன் பேர் எழுதும் போது இன்சியல் போடாம எழுதியிருக்கான் கட்டுரையிலேயே. கார்த்திகேயன் ஃபர்ஸ்ட். பட்டப்படிப்பு கவிதையில கவிதை போட்டியில ராகுல் கண்ணன் ஃபர்ஸ்ட். அதற்கடுத்து மற்ற பிள்ளைகள்ல கார்த்திகேயன் சொல்லியாச்சு கட்டுரை போட்டியில. அதற்கடுத்து செகண்ட் சி விக்கி, தேர்டு நவநீத கிருஷ்ணன், ஃபோர்த்து தான் நான் முத்துக்குமார் சொல்லிட்டேன். முதல்ல சொல்லிட்டேன். எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கிறேன். அந்த உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த தெம்பை திராணியை அந்த உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு. எனவே பிள்ளைகளுக்கு அந்த ஏற்பாடு செய்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பாராட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு ஆற்றி சிறப்பு விருந்தினராக வந்த ஆசிரியர் மணிவாதன் அவர்களுக்கு எங்கள் ரெகுநாதபுரம் யாதவ சங்கம் சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவிக்கிறேன். நம்ம கதிரேசன் போன்றவர்கள் எல்லாம் மதுரை வந்து சிலப்பதிகார காலத்தில் இருந்து இன்று வரை அது மதுரை. சிலப்பதிகார காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு, இன்று வரை அது மதுரை. அந்த மதுரையில அதாவது கோவலன் கண்ணகி பிழைப்பை தேடி மதுரை வருகிற பொழுது கண்ணகியை கோவலன் அடைக்கலமாக நப்பினையும் அவருடைய தாய் மாதுரியும் ஒரு இடையர் வீட்டிலே அடைக்கலமாக கொண்டு போய் வைத்திருக்கிறார் கண்ணகி. அந்த மாதிரி அன்று முதல் இன்று வரை மதுரை. அந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க சங்க காலத்து மதுரை இன்றும் மதுரை. அங்க இருந்தெல்லாம் நல்ல புலமை மிக்க சான்றோர்களை நடுவர்களை கொண்டு வந்து ரெகுநாதபுரத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நீங்கள் அடுத்த ஆண்டு முயற்சிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை அன்பு கட்டளையாக உங்களுக்கு நான் இடுகிறேன். நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, திதித்ததை சதிக்குள் என்னோடு ஆடுவாவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா. கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, திதித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா.
உன் விரலை பிடித்து நடக்கும் நிமிடம் யாசிக்கிறேன். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே பாடாவா விஷம கண்ணனே பாடாவா உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும் தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும் எது எதற்கோ பொய்கள் எதிர் எதிராய் மெய்கள் எது எதுவாயாகும் விடை கடந்தே போகும். கண்ணாடி முனை போல் எண்ணங்கள் கூறா இல்லாததை போல் எல்லாமே வேறாய் உன்னால பூரிக்கிறேன். உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் பூதைக்கிறேன் கண்ணுக்குள் பத்தி வைப்பேன்